தமிழகத்தில் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் என்ற செய்தி வரும் வரை விவேக் தனது கடைசி பேச்சில் தெரிவித்த அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மீட்டிங் ஆனாலும் சரி, ஷூட்டிங் ஆனாலும் சரி, அனைத்து இடங்களிலும் நான் வலியுறுத்துகிறேன் என திரைப்பட நகைச்சுவை நடிகர் வையாபுரி மதுரையில் பேட்டி. மறைந்த நடிகர் விவேக்கின் கனவை நனவாக்கும் வகையில் 1 கோடி மரம் நடும் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து 1 கோடி மரம் நடும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மதுரையில் பேட்டி. மறைந்த திரைப்பட நடிகர் விவேக்கிற்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் வையாபுரி, திரைப்பட நடிகரும் மருத்துவரும் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான டாக்டர் சரவணன், பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவன தலைவர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை சரவணா மருத்துவமனையில் சூர்யா அறக்கட்டளை மற்றும் பாரதி யுவகேந்திரா உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் விவேக் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலியும் அஞ்சலி கூட்டமும் நடைபெற்றது. மலர் மாலையினால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடிகர் விவேக்கின் திருவுருவ படத்திற்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் வையாபுரி, திரைப்பட நடிகரும் டாக்டரும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளருமான டாக்டர் சரவணன், பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவன தலைவர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் மறைந்த நடிகர் விவேக் படத்தின் முன்பாக நடிகர் விவேக்கின் 1 கோடி மரம் நடும் முயற்சிக்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருவோம், அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து நடிகர் விவேக் கனவு கண்ட 1 கோடி மரம் நடும் திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என சபதம் எடுத்துக்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட நடிகர் வையாபுரி, விவேக் ஒரு சிறந்த நடிகர், அவர் நடித்த படத்தில் வரும் ஒவ்வொரு வசனத்திலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்து அதை தெளிவுபட எடுத்து கூறுவார். ஆகவே அவர் நம்மை விட்டு பிரிந்த நேற்று முதல் நான் ஒரு சபதம் எடுத்து இருக்கிறேன். அவர் இருப்பதற்கு முன்பாக கடைசியாக மக்களுக்கு சொன்னது, கொரோனாவிற்கான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள், அதற்காகத்தான் நான் அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டுக்கொள்கிறேன், ஆகவே மக்கள் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறினார். அவருடைய கனவை நனவாக்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் நாம் கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லும் வரை நான் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்தை வலியுறுத்துவேன். இதுதான் எனது சபதம். இந்த சபதத்தை நான் நேற்றே எடுத்துவிட்டேன். ஆகவே இனி நான் பங்கேற்கும் மேடை பேச்சு ஆகட்டும், சாதாரண கூட்டம் ஆகட்டும், மீட்டிங் ஆகட்டும், ஷூட்டிங் ஆகட்டும், அனைத்து இடங்களிலும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து பேசுவேன். தமிழகத்தில் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி போட்டுவிட்டோம் என்ற நிலை வரும் வரை நான் இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். இதுதான் நான் விவேக் அவர்களுக்கு செய்யும் நன்றி கடன் என கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் சரவணன், நடிகர் விவேக் அவர்களின் முயற்சியான 1 கோடி மரம் நடும் முயற்சிக்கு எங்களுடைய சூர்யா அறக்கட்டளை மற்றும் மரம் நடும் முயற்சியை எடுக்கும் அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து அவருடைய கனவான 1 கோடி மரம் நடும் திட்டத்தை நனவாக்குவோம் என கூறினார். ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரையும் வச்சு இன்னைக்கு ஒரு புகழஞ்சலி கூட்டம் இன்னைக்கு நடத்தினோம். இதில் நாங்கள் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அண்ணன் விவேக் அவர்களுடைய லட்சியத்தில் ஒன்று நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம், யூடியூப்லாம் பார்த்துருப்போம். 1 கோடி மரம் நட வேண்டும் என்பது அவர் ஐயா அப்துல் கலாம் ஐயாவோட சேர்ந்து அவர் எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு அது. அதில் இன்று ஒரு 33 லட்சம் சம்திங் அவர் இன்னைக்கு இது வரைக்கும் மரம் நட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் எல்லாம் இதை கையில் எடுத்து அவருடைய கனவை நிறைவேற்றும் வண்ணம் அந்த 1 கோடி மரம் நடக்கூடியதை நிச்சயமாக நாங்கள் எல்லாம் பல வகையில் இன்னும் பல இயக்கங்களை உள்ளே சேர்த்து, பல சோசியல் அமைப்புகள் உள்ளே சேர்த்து நிச்சயமாக நாங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம் என்று இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்திருக்கிறோம். அது மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அவருடைய கனவு நனவாகணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 கோடி மரங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து, எங்கள் ட்ரஸ்டி மூலமாக இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அப்போ தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுபோல் என்னுடைய உறுதிமொழியும் ஒன்று. அது நான் இன்றைக்கி எடுத்தது இல்லை, நேற்றே எடுத்தது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் படத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஒரு சின்ன சின்ன நகைச்சுவைக்குள்ளேயும் மக்களுக்காக ஒரு கருத்தை எடுத்து சொல்லுவார். அதுபோல் அவர் நம்ம விட்டு பிரியறதுக்கு முன்னாடி முதல் நாள் தடுப்பூசி போட்டிருக்கார். அந்த தடுப்பூசி போடும்போது நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அழகாக எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்குங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தடுப்பூசி போட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உண்மையிலே நானும் தடுப்பூசி ஒரு டோஸ் இல்லை 2 டோஸ் போட்டேன். மார்ச் 17ஆம் தேதி ஒரு டோஸ் போட்டேன். இப்போ ஏப்ரல் 15ஆம் தேதி செகண்ட் டோஸ் போட்டேன். எனக்கு தலைவலியோ காய்ச்சலோ அது மாதிரி எந்த விதமான ஒவ்வாமையோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் மனைவி மாமியார் எல்லாருமே போட்டோம். அவர் கடைசியாக கொடுத்த பேட்டியில் மக்களுக்காக இந்த கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. 45 வயசுக்கு மேலே எல்லாருமே தடுப்பூசி போடுங்கன்னு. அதை வலியுறுத்தி நேத்தியிலிருந்து நான் இனி எங்கே பேசினாலும், அது மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் நான் இதை வலியுறுத்துவேன். எல்லாரும் 45 வயசுக்கு மேலே தடுப்பூசி போடுங்க. என்னுடைய இலக்கு அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை நிறைவேற்றுறது. அது என்னுடைய உறுதிமொழி. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தடுப்பூசி போட்டாச்சுன்னு சொல்லணும். அது வரைக்கும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க வந்து தடுப்பூசினால வந்து இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது வந்து அதுல வந்து சம்மந்தம் இல்லைங்க. நடிகர் மன்சூர் அலிகான் வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு பேட்டிகளை கொடுத்துருக்காரு. தடுப்பூசி ஏன் போடுறீங்க, கொரோனா டெஸ்ட்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நான் வந்து இதை முதல்ல வந்து ஒருத்தர் சொன்னாங்க, என்னங்க அவர் தான் சாமி போட மாட்டாரு, விவேக் சார் தான் சாமி இல்லைங்கிறாரு, அப்போ அவர் தீக்காவான்னு கேட்டாங்க. ஆனால் அவர் கோயிலுக்கு போயிருக்காருன்னு நான் சொல்கிறேன். என் கூடயே கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கேட்கறதுக்கு பதில் அது நான் சொல்ல முடியாது. அது அவங்க விருப்பம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஊசி போட்டு வந்தேன். நேற்று வந்து விவேக் சார் நம்ம வீட்டு பிரிஞ்சுட்டாரு. இறுதி எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் தெருவிலே பைக்கில் 2 பேர் ஒரு பையனை கூப்பிட்டு ஒருத்தன் போகிறான். போகும்போது பைக்கு நிப்பாட்டானே, ஊசி போட்டிங்களா அப்படின்னு கேட்டான். போட்டேனே அப்படின்னு சொன்னேன். ஊசி போட்டிங்களான்னு கேட்டான். போட்டேனே சொல்ல. ஊசி போட்டிங்களா, போட்டாதீங்க, பார்த்தீங்களா விவேக் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏய், நான் 2 டோஸும் போட்டேன்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அப்படின்னு முதல்ல போய் ஊசியை போடுங்கடா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனேன். எனக்கு இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லலை, நம்ம பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன். ஒரு சில பேர், ஏன்னா இது வந்து நிறையா பேர் வந்து நேற்று கூட சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அந்த டாக்டர்களே கூட கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. நான் வந்து அவங்க சொன்னதை வச்சு சொல்லலை, எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஒன்று, அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியாக மக்களுக்காக ஒரு நல்லது சொல்லிட்டு போனாரே, அதை ஏன் திருப்பி நம்ம எடுத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை.